கனமழை பாதிப்புகள் காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையேயான சாலை போக்குவரத்து சில இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல நீரோடைகள் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். பத்ராத்ரி, கொத்தகுடெம் மற்றும் கம்பம் மாவட்டங்களில் தொடர் மழையால் சிற்றோடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதையடுத்து இந்த நீரோடைகளை கடந்து செல்ல முயலும் பயணிகளை தடுக்கும் விதமாக காவல்துறையும் வருவாய் அதிகாரிகளும் முக்கிய சாலைகளில் தடுப்பணைகளை அமைத்துள்ளனர். கம்பளக்கூடம், சீமலப்பாடு, வீரலப்பாடு, நந்திகம்மா, திருவூரு, கம்பம்பாடு உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்துள்ளது. ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் கட்டலேறு வாகு ஆறு பெருக்கெடுத்து ஓடியதால் 2 நாட்களாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளம் குறைந்த பின் இந்த பகுதியில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டதாக துணை ஆணையர் KM மகேஸ்வரா ராஜு தெரிவித்தார். NTR மாவட்டத்தில் முன்னேறு ஆற்றில் தவறி விழுந்த ஒருவரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். பொதுமக்கள் வெள்ளப்பெருக்குள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இரிடியம் விற்க முயன்ற கும்பலைச் சேர்ந்த 4 பேரை மாறுவேடத்தில் சென்ற காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இரிடியம் வாங்குவது போல அணுகிய குற்ற நுண்ணறிவு பிரிவு காவலர்களை 3 கார்களில் மாற்றி மாற்றி ஏற்றிச் சென்ற அந்த கும்பல் வெவ்வேறு பகுதிகளை சுற்றி வந்து திடீர் குப்பத்தில் ஒரு வீட்டுக்குள் சென்றுள்ளனர். அங்கிருந்த முருகன் என்பவர் 5 அடுக்கு கண்ணாடி பெட்டியில் இரிடியம் இருப்பதாகவும் அதை பார்க்கவே 6 லட்சம் ரூபாய் முன்பணம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இரிடியத்தை ஸ்கேன் செய்யும் கருவி இருக்கிறதா எனவும் கேட்டுள்ளார். அதற்கு பணமும் ஸ்கேன் கருவியும் காரில் இருப்பதாக கூறிய காவலர்கள் முதலில் பொருளை காட்டுமாறு கேட்டுள்ளனர். அப்போது இரிடியம் என்று சுட்டிக்காட்டிய ஒரு பொருளை காட்டிய போது முருகன் உள்ளிட்ட 4 பேரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பேராலயத்தின் கொடிமரம் முன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மரியே வாழ்க என்று முழக்கமிட்டனர். இன்று முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு திருவிழா நடைபெற இருக்கிறது. திருவிழாவை முன்னிட்டு 2 ADSPக்கள் தலைமையில் 1000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் பனிமயமாதா பேராலய திருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசு நிலத்தை கையகப்படுத்தி அளித்தால் மட்டுமே சபரிமலைக்கு ரயில் சேவை வழங்க முடியும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் நிலம் அளிக்க உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் ரயில் பாதை திட்டம் தாமதமாவதாக தெரிவித்தார். இத்திட்டத்திற்கு 3801 கோடி ரூபாய் ஆகும் நிலையில் அதில் பாதியை கேரள அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஆனால் இதற்கும் கேரள அரசு மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அங்காமலிலிருந்து சபரிமலைக்கு சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை திட்டத்திற்கு 1998ஆம் ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்ட போதும் அது இன்னும் பூர்த்தியடையவில்லை. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகத்தில் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டப்படும் என்றார். தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக செயல்படுவது பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கமளித்தார். இந்திரா காந்தி அமெரிக்காவிடம் இந்திய விவகாரங்களில் தலையிடாதீர்கள் என்று கூறினார் என்றும், அதுபோல தற்போது அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் மோடியால் பேச முடியுமா என்றும் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பினார். தற்போது பிரதமர் தொடக்கி வைக்க உள்ள தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க திட்டம் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என செல்வபெருந்தகை குறிப்பிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதளிக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பணித்துறை சார்பில் எழில்மிகு கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசின் செய்திக்குறிப்பில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 240 கோடியே 53 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 11 மருத்துவக் கல்லூரி கட்டடங்கள் 4179 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அருங்காட்சியகம் 18 கோடியே 42 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வரும் அவருடைய மகனும் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினால் தவறில்லையா என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு இவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனத்திற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார்.
வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் 3,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை துரைமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பணித்துறை சார்பில் எழில்மிகு கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அரசின் செய்திக்குறிப்பில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 240 கோடியே 53 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 11 மருத்துவ கல்லூரி கட்டடங்கள் 4179 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அருங்காட்சியகம் 18 கோடியே 42 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையை ராஜராஜ சோழனும் அவருக்கு பின் வந்த ராஜேந்திர சோழனும் ஆட்சி செய்ததற்கான ஏராளமான கல்வெட்டு ஆதாரங்கள் இருப்பதாக இலங்கை ஊடகவியலாளர் அனஸ் இளைய அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இங்கே இலங்கையிலும் புலனறுவ, கந்தளாய் போன்ற இடங்களில், அனுராதபுரம் போன்ற இடங்களில் சோழ மன்னனுடைய நினைவு கல்வெட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சோழ மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அவர் அமைத்த நினைவு சின்னங்கள் இங்கே இருக்கின்றன. ஈழத்திலே சோழர்களின் ஆட்சி வட இலங்கையில் முழுமையாக நிலவி இருக்கிறது. இப்ப குர்நாகல் மாவட்டத்தின் புது மத்தாவய என்ற இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சோழர்களின் ஆட்சி இலங்கையில் தென்பகுதியிலும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப புலனறுவ கால அரசியலில் சோழர்கள் மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கின்றார்கள். இலங்கையை கிறிஸ்துக்கு பின் 993 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் சோழர்கள் ஆட்சி செய்துள்ளமைக்கான கல்வெட்டுகள், ஆதாரங்கள், சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்ப சோழ மன்னன் 1ஆம் ராஜராஜன் இலங்கை மீது படையெடுத்து முதல்ல அவர் இலங்கையினுடைய வடக்கு பகுதி, இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் பகுதி, வடக்கு பகுதி முதல் அனுராதபுரம் வரை, மத்திய பகுதி வரை, புலனறுவ கிழக்கு பகுதி போன்ற பகுதிகளையும் கைப்பற்றி தனது ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார். இப்ப அனுராதபுரத்தை தலைநகராக பயன்படுத்தி இருக்கிறார். பின்பட்ட காலத்திலே சோழர்கள் புலனறுவையை, கிழக்கு பகுதியை தலைநகராக அறிவித்திருக்கின்றார்கள். என்றாலும் கூட ராஜராஜனை பொறுத்தளவில் இலங்கைக்கு வருகை தந்த ராஜேந்திர சோழன் இலங்கையின் தென்பகுதியையும் கைப்பற்றி தனது ஆட்சியை இலங்கை முழுவதும் நிலைநிறுத்தி கொண்டார் என்று ஒரு சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இப்ப இதன் பிரகாரம் சொல்ல போனால் இலங்கை முழுவதிலும் சோழர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. இப்ப ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளில் முரட்டொழில் சிங்கள ஈழ மண்டலம் முழுவதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்திருக்கிறார்கள். ஆகவே முழு இலங்கையையும் தான் வெற்றி கொண்டதாக அவர் ராஜேந்திர சோழன் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார். தாவக நிகழ்ச்சிகளின் போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தாவக தலைமை அலுவலகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை நடைபெற்று வரும் இந்த தருணத்தில் கட்சியின் கொள்கைகள், குறிக்கோள்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கட்சியினர் ஈடுபடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை, உறுப்பினர் சேர்க்கை பணிகளுக்காக வீடு வீடாக செல்லும் கட்சி நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ள பரப்புரை வாசகங்கள், புகைப்படம் கொண்ட ஸ்டிக்கர்களை மட்டுமே ஒட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சி நிகழ்ச்சிகளின் போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் மேம்பாட்டு பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உறுதியளித்துள்ளார். மிகப்பெரிய கலாச்சார பொக்கிஷமாக தஞ்சை அரண்மனை இருப்பதாக அதனை சுற்றி பார்த்த அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சை பெரிய கோயில் தொல்லியல் வரலாற்று பொக்கிஷமாக இருப்பதால் அங்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். Tanjavur being one of the greatest tourist destination in our country, the Government of India under the leadership of Honorable Prime Minister Modi ji is continuously making efforts to make it more tourist friendly, more create infrastructure so that more and more tourism in experience can be elevated and people come here to pray the Vrihadeshwara Swami here, along with to understand the archaeological and historical legacy of this great Chola kingdom and the temples created by the Chola dynasty. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும் நிலையில் கீழடியின் தொன்மை குறித்த வீடியோ ஒன்றை திமுக வெளியிட்டுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். வணக்கம், நான் கீழடியில் வாழ்ந்த தமிழன் பேசுகிறேன்.
புதைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு சான்றாக நம் கீழடி நாகரிகம் வெளிப்பட்டது. தமிழனின் உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியமைக்கப்பட்டது. இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்துதான் தொடங்குகிறது என்பது நிரூபணமும் ஆனது. உலகின் மூத்த நாகரீகமாக பன்னாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வரலாறு ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தமிழர் வரலாற்றை உலகமே சொல்லும். கீழடி ஆய்வறிக்கையை திருத்தமின்றி வெளியிடக் கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023இல் மத்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்தார். 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அறிக்கையில் திருத்தம் தேவை, அறிவியல் பூர்வமான ஆதாரம் தேவை என குறிப்பிட்டு மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியுள்ளது. அதனை கண்டித்து கீழடி அருங்காட்சியகம் முன் 100க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடியிடம் மாநில அரசு சார்பில் கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட இருக்கிறது. தமிழகம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட மனு பிரதமர் மோடியிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமாக வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது இதயம் தொடர்பான சிகிச்சை நடைமுறைகள் முடிந்து ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தவாறே தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் மாநில அரசு சார்பாக வழங்க வேண்டிய கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் அளித்துவிடும்படி தலைமைச் செயலாளரிடம் முதலமைச்சர் கொடுத்தார். பிரதமரை சந்திக்க உள்ள தூத்துக்குடி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடமும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே தமிழக அரசு திட்டங்களின் நிலை குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். தூத்துக்குடிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். மாலத்தீவு 60வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து விமானம் மூலம் சற்று நேரத்தில் தூத்துக்குடி வரவுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். அத்தோடு 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள 2 4 வழிச்சாலைகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். அத்தோடு ரயில்வே மின்சாரத்துறைகளில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்சி புறப்படும் அவர் அங்கு விமான நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். நாளை அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடி, திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் மாநில அரசு சார்பில் கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட உள்ளது. தமிழகம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட மனு பிரதமர் மோடியிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமாக வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது இதயம் தொடர்பான சிகிச்சை நடைமுறைகள் முடிந்து ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தவாறே தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் மாநில அரசு சார்பாக வழங்க வேண்டிய கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் அளித்துவிடும்படி தலைமைச் செயலாளரிடம் முதலமைச்சர் கொடுத்தார். பிரதமரை சந்திக்க உள்ள தூத்துக்குடி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடமும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே தமிழக அரசு திட்டங்களின் நிலை குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும் நிலையில் கீழடியின் தொன்மை குறித்த வீடியோ ஒன்றை திமுக வெளியிட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். வணக்கம், நான் கீழடியில் வாழ்ந்த தமிழன் பேசுகிறேன். புதைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு
சான்றாக நம் கீழடி நாகரீகம் வெளிப்பட்டது. தமிழனின் உயர்வான நகர நாகரீகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியமைக்கப்பட்டது. இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்துதான் தொடங்குகிறது என்பது நிரூபணமும் ஆனது. உலகின் மூத்த நாகரீகமாக பன்னாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வரலாறு ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தமிழர் வரலாற்றை உலகமே சொல்லும். மத்திய பிரதேசத்தின் ரேவாவில் உள்ள கியோட்டி அருவிலிருந்து நீர் விழும் காட்சி மனதை வருடும் விதத்தில் அமைந்துள்ளது. அம்மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கியோட்டி அருவியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியாவின் 23வது உயரமான அருவியாக கூறப்படும் கியோட்டியில் தண்ணீர் 130 மீட்டர் உயரத்தில் இருந்து விழும். கியோட்டி அருவியில் தண்ணீர் செங்குத்தாக விழுவதால் காண்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கும். இதன் காரணமாக இந்த அருவி நயாகரா அருவியை ஒத்திருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர்.